இந்த புக்க பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்க மனசுல கை வச்சு, நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போறேன். பணக்காரன் ஆகுறதுக்கு எல்லா தகுதியும் எனக்குள்ள வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு டைம் சொல்லிருங்க. நீங்க விதைச்ச எண்ணங்கள் உணர்வா மாறி, அந்த ஒரு உணர்வு செயல வந்து ஏற்படுத்தி, அந்த ஒரு செயல் விளைவ வந்து குடுத்துரும். அதாவது பணத்த வந்து குடுத்துரும். நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போறேன். இந்த மாரி எண்ணத்த வந்து விதைச்சதுனால, அது வந்து ஒரு விளைவ வந்து ஏற்படுத்துது. அதுதாங்க இந்த ஒரு புத்தகம். "சீக்ரெட் ஆஃப் த மில்லியனர் மைண்ட்." பணக்காரங்க எப்படி சிந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு 17 சிந்தனைகள வந்து குடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதோட சேர்த்து, ஏழைகள் எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி சிந்திக்கக்கூடாது, எப்படி சிந்திக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு 17 சிந்தனைகள வந்து இந்த புத்தகத்துல வந்து குடுத்திருக்காங்க. இத படிக்கும்போது நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஃபீல் பண்ணேங்க. ஒரு ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்ல இந்த புத்தகத்த வந்து நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா, இப்ப நான் பணத்த பத்தி பார்க்குற பார்வை வந்து வேற மாரி இருந்திருக்கும். காலேஜ் முடிச்சதுமே வேற மாரி பார்த்திருப்போம். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்போமே! இத வந்து படிக்காம விட்டுட்டோம். யாரும் படிக்க சொல்லல. இந்த மாரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா, இப்ப படிச்சாச்சுங்க. இப்ப படிச்சுட்டு இத நான் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல நான் பண்ண ஆரம்பிச்சது வந்து, என்கிட்ட 2 பேங்க் அக்கவுண்ட் இருந்துச்சு. ஒரு அக்கவுண்ட் வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல தான் பணம் வரும், போகும் அந்த மாரி வந்து இருந்துச்சு. இன்னொரு அக்கவுண்ட் சும்மா இருந்துச்சு. அந்த சும்மா இருக்கிற அக்கவுண்ட்ல வந்து நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நான் மாசம் மாசம் செலவு பண்ற பணத்த வந்து அதுல வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். இப்ப அதுல போட்டுட்டு அப்படியே வந்து செலவு வந்து பண்றேன். அதனால என்னால எவ்வளோ சேர்க்க முடியுது, எவ்வளோ பணம் செலவு பண்றேன், இதெல்லாம் வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சது புத்தகம் படிச்சு முடிச்சதுமே. இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அத வந்து நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். 17 சிந்தனைகளை பத்தியும் தெளிவா, பொறுமையா நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாரி அந்த 17யும் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. நீங்க சின்ன வயசுல கேட்ட, பார்த்த, வாழ்ந்த விஷயங்கள அப்படியே வந்து மறந்துருங்க. ஏன்னா பணத்த பத்தின விஷயங்கள் பொய்யா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா, அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைய உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு போறான் இல்லையா? ஸோ, அவன் வந்து பணத்த பத்தின பார்வை அவனுக்கு எப்படி இருந்துச்சோ, அத உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு போயிர்றான். அது பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? ஏன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாரி இருக்கலாம். இன்னொருத்தங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மாரி இருக்கலாம். ஸோ, எப்போதுமே ஒருத்தங்களுடைய பார்வைய வந்து எடுத்துக்க கூடாது. அது உங்களுடைய பேரன்ட்ஸா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். சின்ன வயசுல நீங்க கத்துக்கிட்ட, பார்த்த எல்லா விஷயங்களையுமே ஓரம் கட்டிட்டு, இப்போ இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து உங்க மனசுல வந்து விதைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ். இத சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரான விஷயங்கள் தான். அத நம்ம மனசுல வந்து விதைச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நிச்சயமாக பணம் வந்து நெறைய வந்து சம்பாரிக்க முடியும் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு புடிச்ச விஷயம் வந்து பார்க்குறீங்க அப்டின்னா, நான் நெறைய புக்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சுய முன்னேற்ற புத்தகத்திலிருந்து, கதை புத்தகத்திலிருந்து, ஃபேண்டஸி எல்லா புத்தகத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணத்த பத்தின சுய முன்னேற்ற புத்தகங்கள் எல்லாத்துலயுமே, பிரபஞ்சத்த பத்தியுமே இருக்கு. ஒரு ஷேர் மார்க்கெட் பத்தி கத்துக்கிட்டா கூட, அதுலயுமே பிரபஞ்சத்த பத்தி இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது எல்லாருமே பிரபஞ்சத்த பத்தி பேசுறீங்க. ஸோ பிரபஞ்சத்த வந்து நம்ப சொல்றாங்க. எல்லா புத்தகத்திலயும் பிரபஞ்சத்த வந்து நம்ப சொல்றாங்க. இந்த புத்தகத்திலயும் நம்ப வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்றேங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு சிந்தனைய வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட வாழ்க்கைய நான் உருவாக்குறேன்னு சொல்லி பணக்காரங்க நெனைக்கிறாங்க. வாழ்க்கை எனக்கு நேர்கிறது. என் வாழ்க்கை இதுதான்ப்பா. என்னுடைய தலைவிதி இதுதான்னு சொல்லிட்டு ஏழைகள் வந்து நெனைக்கிறாங்க. இது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நெறைய பேர பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவோ பேர் வந்து இப்படி சொல்றாங்க. நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னா, நம்மளுடைய ஜாதகத்த நம்பி இருக்கக்கூடாதுங்க. ஜாதகத்த வந்து எழுத ஆரம்பிக்கணும். நானே நெறைய டைம் சொல்லியிருக்கேன். உங்களுடைய தலைவிதிய நீங்க வந்து எழுத முடியும். அத எழுதுறதுக்கு உதவக்கூடிய ஒளி வந்து பிரபஞ்சமாக இருக்கு. என்னுடைய ஆசான் புத்தகத்துல வந்து இந்த வரி வந்து இருக்கும். ஸோ பணக்காரங்க எப்போதுமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. மத்தவங்க மீது வந்து பழி போட மாட்டாங்க. நியாயப்படுத்த மாட்டாங்க. புகார் கூற மாட்டாங்க. இதுதான் என் லைஃப்ன்னு சொல்லி நெனைக்க வந்து மாட்டாங்க. ஆனா, ஏழைகள் எப்போதுமே இப்படி தான் வந்து நினைப்பாங்க. ஏழையா இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லிருவாங்க. நான் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு இது போதும். எனக்கு பாசம் போதும், அன்பு போதும் இப்படி வந்து சொல்லிருவாங்க. ஆனா, இந்த ஒரு காலகட்டத்தில அன்ப வச்சு மட்டும் வாழ்ந்துற முடியுமா? ஒரு உண்மைய சொல்றேங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு இது நடந்துச்சு. பெத்தவங்க கூட பணம் அவன் குடுக்காததுனால, அவன அடிச்சு வீட்ட விட்டு வெளிய தொரத்துனாங்க. அவனையும், அவன் வைஃப்பையும், அவன் குழந்தையையும். ஸோ இந்த காலத்தில வந்து அன்ப வச்சு மட்டுமே பெருசா வந்து வாழ்ந்துற முடியாது. அது எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி. அது வைஃப்பா இருந்தாலும் சரி, அது பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, அண்ணன், தம்பி யாரா இருந்தாலும் சரி, பணம் இங்க இல்லன்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ அத வந்து அழகா வந்து சொல்றாங்க. உங்களுடைய அன்ப வச்சு மின்சார கட்டணத்த வந்து செலுத்த முடியுமா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியுமா? இந்த மாரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ ஏழைகள் வந்து ஏழைகளா இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணமும் இருக்கு. எனக்கு இது வேண்டாம், இது போதும், இப்படி ஒரு மைண்ட் செட்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லியும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து இருக்காதீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு. செகண்ட் ஒண்ணு, அதே மாரி ஒவ்வொரு சிந்தனைகளும் நம்ம மூளையில வந்து விதைக்கப்படம்போதும், அத முடிக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா,
உங்க மனசுல இப்படி கை வச்சு, நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போறேன். இந்த மாரி வந்து சொல்லிருங்க. புத்தகத்த படிக்கும்போது மட்டும் கிடையாதுங்க. கேட்கும்போது மட்டும் கிடையாதுங்க. நீங்க வாழ்ற ஒவ்வொரு நொடியிலயும், நீங்க தனியா இருப்பீங்க இல்லையா? எல்லா டைம்லயுமே சொல்லுங்க. நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போறேன். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுங்க. அது இருந்துட்டாலே போதும். நீங்க நெறைய விஷயங்கள வந்து பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? ஓகே. 2ண்ட் சிந்தனை. செல்வந்தர்கள் வெற்றி பெறுவதற்காகவே பணம் எனும் விளையாட்டை விளையாடுகின்றனர். ஏழைகள் தோக்காம இருக்கிறதுக்காகவே அந்த விளையாட்ட வந்து விளையாடுறாங்க. இங்க எத்தனையோ பேர் வந்து பிசினஸ் வந்து பண்றாங்க. என் குடும்பத்த காப்பாத்தணும். நான் தோத்துறக்கூடாது. நான் ஜெயிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பணக்காரர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே, நான் நெறைய பணம் சம்பாரிக்கணும். நான் இதெல்லாம் வந்து கடந்து வந்துட்டேன். எனக்கு வாழ்க்கைய பத்திலாம் பயம் இல்ல. நான் பெரிய அளவுல பணம் சம்பாரிக்கணும். சோ, நான் பெரிய விஷயங்கள வந்து பண்ண போறேன். இந்த மாரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து இருக்கும். இதுலயே இன்னொன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து நான் பணக்காரன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து சொல்றாங்க. அத்தி பூத்தார் போல ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்து போனாலும், அங்க அவங்களுக்கு பிடிச்ச மாரி உணவ வந்து வாங்க மாட்டாங்களாமா. ஏன் அப்டின்னா, அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி வாங்க மாட்டாங்க. ஆனா பணக்காரங்க எப்போதுமே அந்த அமௌண்ட்ட வந்து பார்க்கவே மாட்டாங்க. என்ன உணவு சாப்பிட பிடிக்குதோ, அத வந்து ஆர்டர் போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட்டே. பணத்த வந்து பார்க்காம. இது வந்து பணக்காரங்களுக்கும், ஏழைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம்னு சொல்லிட்டு 2ண்ட் பாயிண்ட்டா வந்து சொல்றாங்க. சரி ஓகேங்க. அதே மாரி முடிக்கும்போது, உங்க மனசுல கை வச்சு, நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போறேன்னு சொல்லி நீங்க நெனச்சுக்கோங்க. உண்மதாங்க இது. நீங்க எந்த அளவுக்கு உங்க மனச வந்து பாசிட்டிவா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே. சரிங்களா? ஓகே. 3 ஒன். செல்வந்தர்கள் செல்வந்தராக ஆவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். ஏழைகள் வெறுமனமே நான் செல்வந்தர் ஆகப் போறேன், பணக்காரன் ஆகப் போறேன் இப்படி சொல்றாங்க. உண்மதான். இதுவும் உண்மதான். கோயில்ல வந்து பூசாரி இருப்பாங்க இல்லையா? கடவுள வந்து ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆகுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து பூஜை பண்றதுக்காகவே அவங்கள அர்ப்பணிச்சு கொண்டாங்க. அதற்காகவே அவங்கள அர்ப்பணிச்சு கொண்டாங்க. ஸோ, அதுல வந்து அவங்க சிறந்து வந்து விளங்குவாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா ஆக ஆசைப்படுறீங்க அப்டின்னா, அதற்காகவே உங்கள வந்து அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஸோ, பணக்காரனா ஆகணும் அப்டின்னா, நான் பணக்காரனா ஆகப் போறேன். அதுக்கு என்னலாம் பண்ணணுமோ, அதுக்காக என்ன வந்து நான் அர்ப்பணிச்சுக் கொள்றேன்னு சொல்லிட்டு, உங்கள நீங்க பணத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ளணும். நெறைய விஷயங்கள் இந்த மாரி எடுத்துக்காட்டா சொல்லலாங்க. ஒருத்தங்க எவ்வளவு தான் பணம் சம்பாரிச்சாலும் சரி, அவங்க நல்ல விஷயங்கள வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பேர் நல்லா வந்து வாழ வைப்பாங்க. ஏன்னா, அவங்க அதுக்காக தங்கள வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த மாரி உங்கள நீங்க அர்ப்பணிச்சுக்கோங்க, பணம் சம்பாரிக்கிறதுக்காக மட்டுமே. இது வந்து 3 ஒண்ணு. அடுத்து 4த். செல்வந்தர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக சிந்திக்கிறார்கள். ஏழைகள் சின்ன சின்னதா சிந்திக்கிறாங்க. உண்மதானங்க. என் லைஃப் இதுதான். நான் இவ்வளோக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப இதுதான் சிந்திக்க முடியும்னு சொல்லி சிந்திப்பாங்க. அவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து அதுதான் குடுக்கும். கடவுளும் அததான் குடுப்பாங்க. ஏன்னா, அவனுக்கு அதான் தேவைப்படுது. அத தாண்டி அவன் யோசிக்கவே இல்ல. அப்புறம் எப்படி இந்த மூளை வந்து வேலை செய்யும்? அதிகமா வந்து வேலை செய்யும். நீங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா சிந்திக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் பிரம்மாண்டமா உங்க மூளை வந்து சிந்திச்சு, அதற்கு ஏத்த செயல்கள வந்து செய்ய வைக்கும். நம்ம சின்ன சின்னதா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவோம். அதற்கு ஏத்த சின்ன விளைவு தான் வந்து கிடைக்கும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? எண்ணம் உணர்வை ஏற்படுத்தும். உணர்வு செயலை ஏற்படுத்தும். செயல் விளைவ வந்து குடுக்கும். அததாங்க சொல்ல வரேங்க இந்த இடத்துல. நீங்க எந்த அளவுக்கு பெருசா திங்க் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பெருசு பெருசா உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நீங்க சின்ன சின்னதா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பெருசு பெருசா வந்து யோசிக்க ஆரம்பிங்க. நிறைய நல்லது வந்து நடக்கும். சரிங்களா? அடுத்து 5த் ஒண்ணு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, செல்வந்தர்கள் வாய்ப்புகள் மீது தங்கள் கவனத்தை வந்து குவிக்கின்றனர். ஏழைகள் தடைகள் மீது தங்களுடைய கவனத்தை வந்து குவிக்கின்றனர். ஒண்ணுல தோத்துட்டோம் அப்படின்னா, "நான் தோத்துட்டேன்ப்பா. இதனால தான் தோத்துட்டேன். அவ்வளோதான் என் லைஃபு." இப்படி சொல்லி தான் ஏழைகள் வந்து யோசிப்பாங்க. ஆனா, ஒரு பணக்காரன், "ஓகே நான் தோத்துட்டேன். தோத்ததுனால என் லைஃப் முடிஞ்சு போல. இன்னொரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு கதவு மூடுதுன்னா, இன்னொரு கதவு தொறக்கப்படும்." இந்த மாரி ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால எத்தனை முறை தோத்தாலும் சரி, இன்னொரு முறை முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு அப்டின்னா, உங்கள யாராலயுமே தோற்கடிக்க முடியாது. நீங்க மிகப்பெரிய பணக்காரனா ஆகியே திருவீங்க. ஏன்னா, உங்க மைண்ட் செட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குங்க. நான் எத்தனை முறை தோத்தாலும் சரி, என்ன முயற்சி பண்ணாலும் சரி, அது தோல்வி தான் அடையுது அப்டின்னாலும், ஒரு தோல்வியாளனா உணர மாட்டேன். நான் இன்னொரு வாய்ப்ப தேடி போவேன். இப்படி வந்து பணக்காரங்க சிந்திக்கிறாங்க. நானும் இந்த மாரி சிந்திக்கிறேன் அப்படிங்கிறதுல பெருமை அடையறேன். நானும் நெறைய டைம்ல தோத்துருக்கேன். புத்தகம்லாம் எழுதும்போது தோத்து போயிருக்கேன். யூடியூப் சேனல் நடத்தும்போது தோத்துருக்கேன். ஆனா, நான் இதுவரைக்கும் ஒரு டைம் கூட அப்படி விழுந்து இல்ல. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி இல்ல அப்படின்னா, நிச்சயமாக உங்கள அப்படி வந்து மாத்திக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த சிந்தனை. செல்வந்தர்கள் மற்ற வெற்றியாளர்களையும், பணக்காரங்களையும் போற்றுகிறார்கள், கொண்டாடுறாங்க.
ஆனா ஏழைகள் அப்படி நினைக்கிறது கிடையாது. இவன் என்ன இவ்வளோ பெரிய கார் வாங்கிட்டான்? இவன்லாம் வேஸ்ட்டு. என்ன இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான்? இவன் என்ன பெரிய ஆளா? இந்த மாரி ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தாட்டுனாலேயே உங்களுக்கு இது கிடைக்காம போயிருமாமா. பிரபஞ்சம் வந்து குடுக்காதாமா. ஏன்னா இவனுக்கு அது தேவைல்ல. இவன் அதெல்லாம் வெறுக்கிறான். பணக்காரங்கள வெறுக்கிறான், பணத்த வெறுக்கிறான், கார வெறுக்கிறான், வீட வெறுக்கிறான். இவனுக்கு இது தேவையில்லன்னு சொல்லி முடிவு வந்து பண்ணிருமாமா. ஸோ இனிமே ஒரு ரோட்ல ஒரு கார பார்க்குறீங்க, ஒரு பயங்கரமான காரு, ஒரு பணக்காரங்களா பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்கள வெறுக்க வேணாம் நம்ம. அவங்கள திட்ட வேணாம். நெறைய பேர் திட்டி நான் பார்த்துருக்கேன். அவங்க பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க சொந்தக்காரங்க நெறைய பேரு. அந்த மாரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அது வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே தடை போடுறீங்க. அது உங்களுக்கு கிடைக்காம போயிரும். நீங்க அவங்கள கொண்டாட வேணாம். கத்தி கூச்சலிட்டு கொண்டாட வேணாம். "சூப்பர்ப்பா! நல்லா வந்து வளர்ந்துகிட்டு இருக்க. நல்லா வளர்ந்துக்கோ. நானும் வளர்றேன்னு" சொல்லிட்டு உங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்த வந்து விதைச்சுட்டு, அப்படியே வந்து போக ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து 6வது. அடுத்து 7த். பணக்காரங்க எப்போதுமே பணக்காரங்க கூட தான் அதிகமா சேருவாங்க. ஏழைகள் எப்போதுமே ஏழைகள் கூட தான் அதிகமா இருப்பாங்க. அதேமாரி பாசிட்டிவான பீப்பிள் கூட பணக்காரங்க இருப்பாங்க. நெகட்டிவான பீப்பிள் கூட ஏழைகள் வந்து இருப்பாங்க. இந்த மாரி வந்து சொல்றாங்க. இது உண்ம தான். நம்மளுமே பார்த்துருக்கோம். பணக்காரங்க பணக்காரங்க கூட தான் சேருவாங்க. ஏழைகள் ஏழைகள் கூட தான் சேருவாங்க. அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, பணக்காரங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்க கூட வந்து சேர பாருங்க. நெறைய அறிவுரை உங்களுக்கு அவங்களே வந்து குடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன். நான் எப்படி அவங்க கூட போய் சேர்றது? இந்த மாரி நீங்க யோசிப்பீங்க. நானும் யோசிச்சேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமாங்க? எல்லாருமே புத்தகம் வந்து எழுதுறாங்க. ஒரு புத்தகம் வந்து எழுதுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எழுத்துக்கள் மட்டும் இருக்காது. அந்த இடத்துல அவங்க கத்துக்கிட்ட பாடம் இருக்கும். அந்த பாடத்த எழுத்து மூலியமா சொல்லிக் குடுத்திருப்பாங்க. நீங்க பணக்காரங்க கூட சேராமலேயே, அவங்க புத்தகத்த வந்து படிக்கிறனால, நண்பனா மாறுறீங்க. அவங்க மத்தவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ, அது புத்தகத்திலே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால, அந்த புத்தகத்த நீங்க படிக்கும்போது, பணக்காரங்க கூட ஆட்டோமேட்டிக்கா நட்பு வந்து வந்துருது. நெறைய வீடியோஸ் பாருங்க YouTubeல. பணக்காரங்க வீடியோ பாருங்க, இன்டர்வியூ பாருங்க, புத்தகம் படிங்க. இது போதுங்க. ஓகே. இது வந்து 7த் ஒண்ணுங்க. பணம் பணத்தோடு தான் சேரும். நீங்க யாரோட சேரப் போறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே. தங்களையும், தங்களுடைய மதிப்பையும் தூக்கி நிறுத்த செல்வந்தர்கள் எப்போதும் ரெடியா இருப்பாங்க. ஏழைகள் தங்களை தூக்கி நிறுத்த தயங்குவார்கள். நான் ஒரு பொருள விக்கிறேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு கூவி கூவி விக்க முடியுமோ வித்துருங்க. ஒரு பணக்காரன் மனநிலை அப்படிதான் இருக்கும். நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். நான் எல்லா வழியிலுமே சொல்லிருவேன். ஏன் அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் 2 பேரு அந்த புத்தகம் தேவைப்படும் இல்லையா? அவங்க வாங்கி படிப்பாங்க இல்லையா? அதுக்காக. ஆனா ஒரு ஏழையோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இத சொன்னா இவங்க என்ன நெனைப்பாங்களோ? நம்மள தப்பா நெனைச்சுருவாங்களோ? இப்படி வந்து சிந்திப்பாங்களாமா. இவங்களே சொல்றாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வந்து தயாரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு திறமை இருக்குதுன்னா, அது எந்த அளவுக்கு புரமோட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து புரமோட் பண்ணுங்க. பணக்காரங்க அதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஏழைகள் மட்டும் தான் அதுக்கு வந்து தயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுவுமே வந்து சொல்றாங்க. இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பண்ணாதீங்க. நான் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணலங்க. அடுத்து 9த் ஒன். பணக்காரங்க அவங்க பிரச்சனைய விட பெரியவங்களா இருப்பாங்க. ஏழைகள் அவங்க பிரச்சனைய விட சின்னவங்களா இருப்பாங்க. என்னது இது? ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ரூ. 500 சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தங்க மேல ஒரு புகார் வந்து வந்துருச்சு. போலீஸ் வந்து அழைச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு இருக்கும். ஐய்யய்யோ! எப்படி வெளிய வரப்போறோம் இதுலருந்து? இந்த மாரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து இந்த பிரச்சனைய விட சின்னவங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு இதே ஒரு பிரச்சனை வந்து வருது அப்படின்னா, அவங்க காவல் நிலையம் கூட வந்து வரமாட்டாங்க. ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வக்கீல் வந்து ஆஜராகி, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ பணக்காரங்க எப்போதுமே தங்களுடைய பிரச்சனைக்கு மேல தான் இருப்பாங்களாமா. என்ன பிரச்சனை வந்து வந்தாலும் சரி, அதுக்கு மேல இருந்து தான் அத டீல் பண்ணுவாங்க. ஆனா ஏழைகள் எப்போதுமே அதுக்கு கீழ போயிட்டு, "ஐய்யய்யோ! பெரிய பிரச்சனை வந்து வந்துருச்சு. என்ன பண்ண போறோம்ன்னு தெரியலையே!" இப்படி வந்து டீல் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்க பிரச்சனைய பார்த்து ஓடாதீங்க. அத எதிர்கொள்ள பாருங்க. அத எதிர்கொண்டு வெற்றி அடைஞ்சதுக்கு மேல வந்து போயிருங்க. அத பார்த்து பயந்து ஓடிற வேணாம். அதுக்கு கீழயும் நம்ம இருக்க வேணாம். சரிங்களா? ஓகே. அதே மாரி உங்க மனசுல கை வச்சு, என்கிட்ட ஒரு பணக்காரனுடைய மனநிலை இருக்கு. இதுவரைக்கும் நான் எப்படி இருந்தாலும் பரவால்ல. இனிமே நான் மிகப்பெரிய பணக்காரனா இருக்க போறேன். தைரியமா இருக்க போறேன். எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி, அதுக்கு மேல நான் வரப்போறேன் அப்படிங்கிறத உங்க மனசுட்ட வந்து சொல்லிருங்க. நீங்க சொல்ற எண்ணம் தான் உணர்வா மாறும். உணர்வு தான் செயலா மாறும். செயல் தான் விளைவ வந்து ஏற்படுத்தும். அத மனசுல வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்க. அடுத்து 10த் ஒன். செல்வந்தர்கள் பெறுவதில் வல்லவர்கள். ஏழைகள் பெறுவதில் மோசமானவர்கள். இந்த டாபிக் படிச்சதுக்கு அப்புறம் நானுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இது கரெக்ட்டா? தப்பா? ஏன்னா ஒரு பணக்காரன் குடுக்கணும் தானே! பெறுவதில மட்டுமே கண் வச்சுட்டு இருந்தா எப்படி? இத நான் யோசிச்சேன். ஆனா பணக்காரங்க எப்போதுமே எவ்வளோ பணம் வந்து கிடைச்சுக்கிட்டே இருந்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்களாமா. போதுன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்களாமா. அந்த ஒரு மனநிலை வேணும் உங்களுக்கு.
ப்ரோ இது இப்படி பண்ணா நான் கெட்டவன் ஆயிருவேன் அப்படின்னா, இல்ல. நீங்க பணக்காரனா இருக்கணும் அப்படின்னா, இது உங்களுக்கு தேவை. இந்த ஒரு மனநிலை நிச்சயமாக தேவை. நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். எவ்வளோ பணம் இருந்தாலும் அதில ரூ. 1 கூட குடுக்க மாட்டாய்ங்க மத்தவங்களுக்கு. ஆனா, எவ்வளோ பணம் வந்து கிடைச்சிட்டே இருந்தாலும் எடுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அந்த மாரி பீப்பிள் இருக்க தான் செய்றாங்க. பணக்காரன் மனநிலை இப்படி இருக்கவும் செய்யும். இது கொஞ்சம் எனக்கு புடிக்கல. ஆனா, இன்னொரு பாயிண்ட் வந்து இருக்குது. பணக்காரங்க இப்படி மட்டுமே இருந்துட்டு போயிறக்கூடாது. இன்னொன்னு இருக்குது. அத நான் சொல்றேன். அடுத்து 11வது பணக்காரங்க விளைவுகளின் அடிப்படையில் வருவாய் ஈட்டுவதை தேர்ந்தெடுப்பாங்க. ஏழைகள் நேரத்தின் அடிப்படையில் பணம் வந்து சம்பாரிப்பாங்க. நான் 10 மணி நேரம் வேலை பார்க்குறேன். எனக்கு 10 மணி நேரத்துக்கு ரூ. 500 சம்பளம். இப்படி ஒரு ஏழை வந்து நினைப்பான். நான் 1 மணி நேரம் இந்த வேலை பார்த்துருக்கேன். இந்த வேலைக்கு ரூ. 10,000 வருமானம். எனக்கு குடுன்னு சொல்லி ஒரு பணக்காரன் வந்து கேட்பான். இந்த பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இத படிச்சதுமே எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தாரு. என்னோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு தாத்தா வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஃபுல் டே வந்து இருப்பாங்க. காலையில 7 மணி டூ ஈவினிங் 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஆனா இன்னொரு தாத்தா அதே வயசு தான். அதே மாரி வருவாரு. கையில மம்பட்டியோட வருவாரு. எல்லா வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. வீட்டுக்கு சைடுல புல்லு அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? எதுவும் வேலை இருக்கா? அந்த மாரி கேட்பாரு. ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் அதே வேல தான் பார்ப்பாரு. ஆனா அந்த தாத்தாவ விட, அந்த 10 ஹவர்ஸ் வேல பார்க்குறாங்க இல்லையா? அந்த தாத்தாவ விட, இவங்க 2 ஹவர்ஸ் வேல பார்த்துட்டு, அந்த ரூ. 500 வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. அப்போ இந்த தாத்தா வந்து பணக்காரங்களா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த தாத்தாவ விட இவரு வந்து பணக்காரனா தான் நிச்சயமாக இருப்பாரு. ஏன்னா, இவரு வந்து விளைவுகளின் அடிப்படையில வந்து வருமானத்த வந்து ஈட்டுறாரு. அவரு வந்து நேரத்தின் அடிப்படையில் வருமானத்த வந்து ஈட்டுறாரு. ஸோ இந்த மாரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, அத மாத்திக்க வந்து பாருங்க. நெறைய வேல பார்த்து கொஞ்சம் சம்பாரிக்கிறதுக்கு பதிலா, கொஞ்சமா வேல பார்த்து நெறைய வந்து சம்பாரிக்க வந்து பாருங்க. இத வந்து சொல்றாங்க. நல்ல ஒரு பாயிண்ட்டா வந்து இருந்துச்சு இது எனக்கு. 12வது சிந்தனை, செல்வந்தர்கள் 2ம் வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள். ஏழைகள் 2ல் 1 போதும்னு நெனைக்கிறாங்க. அது என்ன அப்டின்னா, பணம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஏழைகள் எப்போதுமே 1 தான் தேர்ந்தெடுப்பாங்களாமா. ஆனா, பணக்காரங்க எப்போதுமே 2யும் தேர்ந்தெடுத்துருவாங்க. ஏழைகள் வந்து ஓகே பணத்த குடுத்துரு. எனக்கு பாசம் வேணாம், அன்பு வேணாம், எதுவும் வேணாம்னு சொல்லி போயிருவாங்க. ஆனா, பணக்காரங்க எப்போதுமே இதுவும் வேணும் எனக்கு, இதுவும் வேணும்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ, அந்த ஒரு பணக்கார மனநிலை உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது சிந்தனையா வந்து சொல்றாங்க. இது இல்ல அப்படின்னா உருவாக்கிக்கோங்க. நெறைய பேருக்கு இல்லங்க இது. இந்த காலகட்டத்தில நெறைய பேர் வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. பணம் வந்துட்டாலே பாசத்த வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ரொம்ப வருஷம் நல்லவங்களா இருந்தவங்க கூட பணம் வந்ததும் மாறி போயிடுறாங்க. பணம் மட்டுமே போதும்னு நெனச்சு போயிடுறாங்க. பட் அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, பணம் கெடைச்சிரும் உங்களுக்கு. ஆனா, நீங்க மிகப்பெரிய பணக்காரனா ஆக முடியாது. கொஞ்சம் மீடியமான பணக்காரனா தான் இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு பணமும் வேணும், பாசமும் வேணும்னு நெனைங்க. பணம் மட்டுமே போதும்னு நெனைக்காதீங்க. பணக்காரங்க தங்களுடைய நிகர சொத்து மதிப்பின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய சம்பாத்தியத்தின் மீது கவனத்தை வந்து குவிக்கின்றனர். அதாவதுங்க, நிகர சொத்து மதிப்பு அப்டின்னா, உங்களுக்கு கடன் எதுவுமே இல்லாம ஒரு சொத்து இருக்கும் இல்லையா? நிலம், வீடு அந்த மாரி இருக்கும் இல்லையா? அத விக்கும்போது எவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்குமோ, அதுதான் நிகர சொத்து மதிப்பு. பணக்காரங்க எப்போதுமே அந்த சொத்தின் மீது தான் கண்ண வந்து வச்சிருப்பாங்க. ஆனா ஏழைகள் வந்து அதுல வந்து கவனத்த வந்து செலுத்தாம, சம்பாரிச்சா போதும் அப்டி சொல்லி நெனைப்பாங்க. இந்த மாசம் நான் ஒரு 50,000 சம்பாரிச்சுட்டேன். அத வச்சு என்னலாம் செலவு பண்ணலாம்? எங்கலாம் போலாம்? இந்த மாரி ஒரு ஏழை வந்து நினைப்பாங்க. அதுவே பணக்காரன் வந்து அவனுடைய வருவாயை உயர்த்துவாங்க. சேமிப்பை கூட்டுவாங்க. முதலீட்டை பெருக்குவாங்க. வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்திக் கொள்வாங்க. ஸோ பணம் சம்பாரிக்கணும், செலவு பண்ணணும், வாழணும் அப்படி மட்டுமே இருக்காம, உங்களுடைய சொத்தின் மீதும் அதிக கவனத்தை வந்து செலுத்த சொல்லி, இந்த ஒரு டாபிக் வந்து சொல்லுது. அடுத்து, செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய பணத்தை மோசமாக நிர்வகிக்கின்றனர். மணி மேனேஜ்மென்ட் தாங்க. இந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. தங்களுடைய பணத்த மேனேஜ் பண்றதுல பணக்காரங்க சிறந்து விளங்குறாங்க. ஆனா செல்வந்தர்கள் ஒன்றும் ஏழைகளை விட அதிக அறிவாளிகள் இல்ல. அவங்க பணத்த சரியா வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க அவ்வளவுதான். ஆனா ஏழைகள் அவங்கள விட மிகப்பெரிய புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா பணக்காரங்க புத்திசாலித்தனமா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய மணி மேனேஜ்மென்ட் சூப்பரா இருக்கும். இத நம்மளே வந்து பார்த்திருக்கோம். கிளாஸ்ல வந்து நல்ல மார்க் எடுத்த பசங்க ஃபியூச்சர்ல வந்து நல்லா இருக்கிறது கிடையாது. நல்லா வாழ்றது கிடையாது. ஏதோ ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா, லாஸ்ட் பெஞ்சுல உட்கார்ந்து ஃபெயில் ஆன ஒரு பையன், ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா மாறி இருப்பான். தமிழ்நாடே அவன பத்தி பேசிக்கிட்டு இருக்கும். நான் யார பத்தி சொல்றேங்க, ஒருத்தங்க 2 பேர் இல்ல. நெறைய பேர் இந்த மாரி இருக்கிறாங்க. நீங்க யார வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வரியே போதும் இல்லையா? பணக்காரங்க ஒண்ணும் பெரிய அறிவாளிகள் கிடையாது. ஏழைகள் அறிவாளிகள் தான். ஆனா, பணக்காரங்க மாதிரி பணத்த வந்து மேனேஜ் பண்றது கிடையாது. இவ்வளதாங்க. அடுத்து 15வது பணக்காரங்க தங்களுடைய பணத்தை தங்களுக்காக கடுமையா வந்து உழைக்க வைக்கிறாங்க.
ஏழைகள் தங்களுடைய பணத்திற்காக கடுமையாக உழைக்கின்றனர். நம்ம நாட்டுல ரொம்ப கஷ்டமான வேலை எது? விவசாயம் பண்றது, மூட்டை தூக்குறது, கல்லு உடைக்கிறது இதெல்லாம் கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலைக்கு ஏத்த வருமானம் இருக்குதா? இல்லையே! ஆனா அதுவே ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஒரு 1 ஹவர் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு லட்சக்கணக்கான பணம் அவங்க கிட்ட வந்து சேரும். அப்போ இங்க கஷ்டமான வேலைக்கு பெரிய அளவுல வருமானம் கிடையாது. ஆனா ஏழைகள் எப்போதுமே கஷ்டமா உழைச்சு தான் பணம் சம்பாரிக்கணும். இந்த ஒரு மைண்ட் தாட்ல வந்து இருப்பாங்க. அந்த ஒரு சிந்தனையே அவங்கள அந்த ஒரு ஸ்டேஜ்லயே வந்து வச்சிருக்கும். அந்த ஒரு தாட்ல இருந்து வெளிய வந்துருங்க. உங்களுடைய பணத்த வந்து உங்களுக்காக வேலை செய்ய வச்சுட்டு நீங்க அமைதியா வந்து இருந்துருங்க. நீங்க வேலையே பார்க்க வேணாம் அப்படி சொல்லி இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து சொல்ல வராங்க. இது உண்மதான். இப்ப நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எஸ்டபிள்யூபி, எஸ்ஐபி இந்த மாரிலாம் நெறைய வந்து இருக்குங்க. அதுல வந்து பணத்த வந்து மொத்தமா போட்டுட்டு, மாசம் மாசம் அதுலருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க பணத்த. நானும் ஒரு 5 வருஷமா பங்குச்சந்தையில இருக்கிறேன் அப்படிங்கிறனால, நானும் அந்த முயற்சியில வந்து ஈடுபட்டிருக்கேன். பாதி அளவு வெற்றியும் அடைஞ்சுட்டேன். பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு 20, 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லைன் வந்து ஒத்து போகாதுங்க. ஏன்னா நீங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். பணத்த வந்து சம்பாரிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் சம்பாதிச்சதுக்கப்புறம் இந்த பணத்த வந்து உள்ள போட்டுட்டு, நீங்க வேல பார்க்காம இருக்கலாம். அந்த மாரி வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா? ஏன்னா சில பேர் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்களா ப்ரோ, அப்ப நான் வேலைக்கே போகல. நான் எங்க வீட்லருந்து பணத்த வாங்கிட்டு ஏதாச்சும் பண்ணி, அப்படியே ஜாலியா இருக்க போறேன். இந்த மாரி முடிவு பண்ணிருவாங்க. அப்படி கிடையாது. அடுத்து 16வது செல்வந்தர்கள் பயத்தை மீறி செயல்படுகின்றனர். ஏழைகள் பயம் தங்களை முடக்கிப் போட அனுமதிக்கின்றனர். எஸ். பணக்காரங்களுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா, அத மீறி போயிருவாங்க. இந்த பிசினஸ்ல இத நம்ம பண்ணோம் அப்படின்னா, தோத்துருவோம்ன்னு சொல்லி பயம் வந்து வந்தாலும், அத மீறி அத சரி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா ஏழைகள் அந்த ஒரு பயத்தோடயே வாழ்ந்துட்டு, அத பண்ணாமயே வந்து விட்டுருவாங்க. இது நானுமே தப்பு பண்ணியிருக்கேங்க. நெறைய விஷயம் பண்ண தோணும். ஒரு வேளை இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? இப்படி ஆயிட்டா என்ன பண்றது? இந்த மாரி தாட் வந்து எனக்குள்ள வந்ததுனால நான் நெறைய விஷயம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து இருக்கக்கூடாது. இந்த மாரி எந்த பயம் வந்து உங்களுக்கு இருந்தாலும் சரி, அத வந்து எழுதி வச்சுட்டு அத பத்தி ஒரு தீர்வையும் எழுதுங்க. இது நடந்தா என்ன நடக்கும்? இந்த பயத்த விட்டு எப்படி நான் வெளிய வரது? இந்த மாரி எழுதி, அத விட்டு வந்து வெளிய வந்து வர பாருங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இல்லையா? நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆகப் போறேன். பணக்காரன் ஆகுறதுக்கு எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பயத்தோட வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோங்க? பணக்காரனா வாழணும் இல்லையா? அதுக்கு வந்து இத வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். பயத்த விட்டு வெளி வந்து தான் ஆகணுங்க. அடுத்து லாஸ்ட் ஒன். செல்வந்தர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டும், வளர்ந்து கொண்டும் இருக்கின்றனர். ஏழைகள் தங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடை ஒண்ணு இருக்குங்க கோயம்புத்தூர்ல. அந்த கடை வைக்கும்போது, அந்த மாரி ஒரு கடை கோயம்புத்தூர்ல வந்து அதுக்கு முன்னாடி இல்லங்க. அது நல்லா வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப ரீசென்ட் டேஸா வந்து டவுன்ல வந்து போய்க்கிட்டு இருக்கு. அத்தன வருஷம் பழமையான கடை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, செல்வந்தர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டும், வளர்ந்து கொண்டும் இருக்கின்றனர். ஏழைகள் தங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கடை நல்ல கடை தான். பழமையான கடை தான். ஆனா அந்த ஒரு கடைய அதுக்கு மேல வந்து மேம்படுத்தவே இல்ல. அவங்களுக்கு போட்டி நெறைய பேர் வந்து வந்தாலும், அத அப்படியே வந்து வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டும், வளர்ந்து கொண்டும் இருந்தா மட்டும் தான், நீங்க ஒரு பணக்காரனா இருப்பீங்க. இல்லன்னா அதே ஸ்டேஜ்ல வந்து இருப்பீங்க. அந்த கடை ஓடுது தான், லாபம் வந்து குடுக்குது தான். ஆனா இப்ப வந்தவங்க எல்லாருமே அந்த கடைய விட நல்லா வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்கள மேம்படுத்திக்கிட்டாங்க. ஸோ ஒரு பணக்காரங்களும் அதே மாரி தான். எலான் மஸ்க்லருந்து, அம்பானிலருந்து எல்லாருமே எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் சரி, அதற்கு மேலயும் தங்கள வளர்த்துக்கிறதுக்கு எல்லா முயற்சியுமே வந்து பண்ணுவாங்க. ஆனா ஏழைகள் அப்படி வந்து பண்ண மாட்றாங்க. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக வந்து பண்ண பாருங்க. நான் வந்து பண்றேங்க. நான் முன்னாடி இருந்தத விட, நான் என்ன மேம்படுத்திக்கிட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே வந்து இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் புக் எழுதும்போது பண்ண மிஸ்டேக்க, லாஸ்ட் புக் எழுதும்போது நான் பண்ணல. இப்ப 6வது புத்தகம் எழுதுனேன் இல்லையா? அப்ப நான் பண்ணல. இந்த மாதிரி உங்கள நீங்க மேம்படுத்திக்கிட்டே இருக்கும்போது, நிச்சயமாக தோல்வி வந்து வரவே வராது. இன்னும் நீங்க பணக்காரனா மாறிக்கிட்டே வந்து போவீங்க. சரிங்களா? ஸோ 17 சிந்தனைகள். ஒவ்வொன்னும் வந்து சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து அந்த பாயிண்ட்ட மட்டும் சொல்லிறாம, என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்டது, பார்த்தது அதையும் நான் சொன்னேன். உங்களுக்கு இது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோவ நீங்க இவ்வளோ தூரம் ஃபுல்லா வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய நன்றிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பொறுமை இருக்கு. அந்த ஒரு பொறுமையே உங்கள மிகப்பெரிய தொலைவுக்கு வந்து கூட்டு போக போது. நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனா ஆகப் போறீங்க. ஏன்னா, நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா ஆல்ரெடி, நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனா ஆகப் போறேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு எண்ணம் மிகப்பெரிய விளைவு வந்து ஏற்படுத்த போது. உங்களுக்கு என்ன தடைகள் வந்து இருந்தாலும் சரி, எல்லாமே உடைஞ்சு சுக்கு நூறா போயி, நீங்க மிகப்பெரிய அளவுல சாதிக்க போறீங்க அப்படிங்கிறது, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வந்து பார்த்திருக்கீங்க இல்லையா? அத வச்சு மட்டுமே என்னால சொல்லிற முடியுங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.